Hello all. Welcome to chapter number 4 ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் செங்குத்து வீழல் தோற்றங்கள். இதுதான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 1 2 3 பார்த்துருப்பீங்க. இது வந்து சாப்டர் நம்பர் 4 லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் செமஸ்டர். இந்த கோர்ஸ் வந்து எம்ஸ்கீம் சிலபஸ் ஆஃப் டோட் மூலயமா உள்ள சிலபஸ் பேஸ் பண்ணி எடுத்த கிளாஸஸ் இது. ஸோ இங்கே பார்க்க போகிறது செங்குத்து வீழல் தோற்றங்கள் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சரை நம்ம எப்படி பார்க்குறோம், அதை எப்படி வந்து ஒரு 3 டைமென்ஷனல் இமேஜ், அதாவது 3 கோணங்களில் உள்ள ஒரு இமேஜை எப்படி நம்ம வந்து ஒரு 2 டைமென்ஷனல் இமேஜ் 2 கோண பேப்பரில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். அப்படி ஒன் டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தான் என்னன்னா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், செங்குத்து வீழல் தோற்றங்கள். அதாவது ஒரு பொருளை வந்து செங்குத்தா பார்த்தா அது எப்படி தெரியும், அதை எப்படி நம்மளால 2 டைமென்ஷனல் பேப்பர் 2 கோண பேப்பர்ல வந்து எப்படி நம்மளால அதை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுங்கிறது தான் இங்க பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா வீழல் தோற்றம். ப்ரொஜெக்ஷன்னா என்னங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகேவா, வீழல் தோற்றம் என்னங்கிறது பார்க்க போறோம். அதாவது காண்பவரின் கண்களுக்கு ஒரு பொருளின் உருவம் சமதளத்தில் எவ்வாறு காணப்படுகிறதோ அதற்கு வீழல் தோற்றம் என்று பெயர். நீங்க ஒரு பொருளை பார்க்குறீங்க, அது உங்க கண்ணுக்கு ஒன் டைம், அந்த பொருள் வந்து 3 டைமென்ஷனலா இருக்கலாம். பட் நீங்க பார்க்குறப்ப அந்த பொருள் எப்படி தெரியுதோ அதுதான் வந்து ஒரு வீழல் தோற்றம்னு சொல்லுவாங்க. பொருளின் உருவத்தை காட்ட பயன்படுத்தப்படும் தளல் வீழல் தோற்றம் தளம் எனப்படும். வீழல் தோற்றம் தளம் எனப்படும். பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். நீங்க பார்க்கறத எதுல வந்து நீங்க வந்து இது பண்ண போறீங்களோ, அதாவது பிக்சரைஸ் பண்ண போறீங்களோ அதை வந்து வீழல் தோற்றம் தளம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னன்னா, இந்த ஒரு இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட், இதுதான் என்னோட பொருள்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து பொருள். ஸோ பொருள், இந்த பொருள் வந்து ஒரு முக்கோண பொருள். இந்த பொருளை வந்து இதுதான் வந்து என்னோட தளம், அதாவது பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இதுதான் என்னோட தளம். ஸோ தளம்ங்கிறது என்னன்னா ஒரு பேப்பர், எக்ஸாம்பிள் பேப்பர்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த படத்தை நான் எப்படி இந்த பேப்பரில் போட போகிறேன், இந்த இந்த சைட்லேருந்து நான் இந்த இந்த படத்தை பார்க்குறேன் கண்ணால். இங்கே என்னன்னா, இங்கே ஒருத்தர் ஒரு ஆள் இருக்கான், இங்கே ஒரு மனுஷன் இருக்கான். அவன் கண்ணால் என்ன பண்ணுறான், இந்த படத்தை பார்க்குறான். ஸோ பார்க்குறப்ப என்ன தெரியும், பெருசா இங்க இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள், அது மட்டும்தான் தெரியும். அதை நம்ம எப்படி பேப்பர்ல பிக்சரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் எப்பயுமே. எதனால இது ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் சொல்றோம்னா, இந்த படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, ஏதோ ஒரு படம் வந்து இப்படி இருக்கு, இங்க ஒரு ஆள் நிக்கிறான், இங்க உள்ள தளத்துல அதை பிக்சரைஸ் பண்றேன். ஸோ நீங்க பார்க்கறதுக்கும் அந்த பொருளுக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 90 டிகிரி இருக்கு, செங்குத்தா இருக்கு. ஸோ இதை தான் நீங்கள் வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஆர்த்தோகிராஃபிக்னா என்னன்னா செங்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா தெரியும். செங்குத்து வீழல் தோற்றம், ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஒரு பொருளை செங்குத்தாக காணும் போது, அதாவது வீழல் தோற்ற தளத்திற்கு செங்குத்தாக பார்க்கும்போது கிடைக்கும் தோற்றம் செங்குத்து கோணம்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் எனக்கு வீழல் தளம், இந்த தளத்துக்கு நான் நின்று செங்குத்தா 90 டிகிரியில பார்க்குறேன். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில இருக்கும். ஸோ இதை தான் வந்து செங்குத்து வீழல் தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஏதோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு தளம், சாரி, இது வந்து என்னோட தளம். ஸோ அப்புறம் வந்து இங்கே வந்து என்னோட பொருள் ஏதோ இருக்கு, சம்திங் பொருள் ஏதோ, எனி ஷேப், இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட், பொருள் இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஒரு மனுஷன் இருக்கான்.
அவன் என்ன பண்றான்னா 90 டிகிரியில இந்த பொருளை பார்க்குறான். ஓகேவா? 90 டிகிரியில இந்த பொருளை பார்த்து அந்த பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், இந்த தளத்துக்கு 90 டிகிரியில பார்க்குறப்ப கிடைக்கிற ப்ரொஜெக்ஷன் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், செங்குத்து வீழல் தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன பார்த்தீங்கன்னா பல வகையான தோற்றங்கள் வந்து இதுல பார்க்கலாம். எப்படின்னா வந்து வியூஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பல வகையான தோற்றங்கள் என்னென்ன இருக்கும்னா, முன்பக்க தோற்றம். ஒரு பொருளை நான் முன்னாடியிலேருந்து பார்க்குறப்ப இந்த சைடு இதுதான் என்னோட முன்பக்கம். ஸோ இந்த முன்பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப எப்படி கிடைக்குதோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா முன்பக்க தோற்றம் ஆர் ஃப்ரண்ட் வியூ அண்ட் எலிவேஷன். பக்க தோற்றம்னா இந்த சைடோ இல்லை இந்த சைடோ, இந்த ரெண்டு சைடில் இந்த சைட்லேயோ அதில் இந்த சைட்லேருந்தோ பார்க்குறப்ப எனக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் வந்து பக்க தோற்றம், சைடு வியூன்னு சொல்லுவீங்க. கிடப்பக்க தோற்றம், மேல் தோற்றம். அதாவது இந்த பொருளை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பொருளை இதுக்கு மேலே, இந்த மேலேருந்து பார்க்குறேன். இந்த மேலே நான் இப்போ டாப்லேருந்து கீழே பார்க்குறப்ப என்ன கிடைக்குதோ அதுதான் மேல் பக்க தோற்றம் ஆர் பிளேன் ஆர் டாப் வியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் 3 வகையான தோற்றங்கள் பார்க்கறது. இதுல முக்கியமானது என்னன்னா, மொத்தம் இதுல வந்து நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் 4 குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். அந்த 4 குவாட்ரண்ட்ல பேஸ் பண்ணி தான் நீங்க இது பண்ணுவீங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து ஹரிசான்டல் பிளேன். அதாவது இது வந்து நம்ம ஒரு தரை மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளோரிங் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து ஹரிசான்டல் பிளேன். இது வந்து வெர்டிகல் பிளேன். ரெண்டும் 90 டிகிரி செங்குத்தா வச்சிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து 4 குவாட்ரண்டா ஒரு பொருள் பிரிக்கலாம். 4 குவாட்ரண்டா பிரிச்சுக்கலாம். நம்ம இடத்தையே, பூமியவே இப்படி 4 குவாட்ரண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ இது வெர்டிக்கல் பிளேன், இது வந்து ஹரிசாண்டல் பிளேன். இது வந்து ஹரிசாண்டல் பிளேன், சாரி, இது வந்து ஹரிசாண்டல் பிளேன், இது வந்து வெர்டிக்கல் பிளேன், ரைட்டா? ஸோ இது ரெண்டும் பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போ என்னன்னா, இந்த வெர்டிக்கல் பிளேன், இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், 1வது குவாட்ரண்ட். அதே மாதிரி இந்த சைடு, இந்த வெர்டிக்கல் பிளேனுக்கு பின்னாடியும் ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலேயும் இருந்ததுன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை வந்து செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹரிசாண்டல் பிளேனுக்கு கீழேயும் வெர்டிக்கல் பிளேனுக்கு பின்னாடியும் இந்த இடம் இருக்குல்ல, இதை வந்து தேர்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹரிசாண்டல் பிளேனுக்கு கீழேயும் வெர்டிக்கல் பிளேனுக்கு முன்னாடியும் இருக்கிறது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். இது எதுக்காக பிரிக்கிறோம்னா, நம்ம ப்ரொஜெக்ஷனே 2 வகைப்படுத்துறோம். என்னென்ன வகைப்படுத்துறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், முதல் கோண வீழல் தோற்றம் அப்படின்னு ஒன்றும், 3ஆம் கோண வீழல் தோற்றம் அப்படின்னு ஒன்றும் பிரிக்கிறோம். இது எதுக்காக 2ஆ பிரிக்கிறோம்னா, முதல் கோண தோற்றத்துல என்ன பண்றோம்னா, ஒரு பொருளை வந்து நான் வந்து இந்த 1வது குவாட்ரண்ட்ல வச்சு அதை ப்ரொஜெக்ட் பண்றேன். அதை செங்குத்தா பார்த்து ஹரிசாண்டல் பிளேன்லையும் வெர்டிக்கல் பிளேன்லையும் கிடைக்கிற இமேஜை நான் ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா, அப்படி கிடைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆர் முதல் கோண தோற்றம். இதே நான் என்ன பண்றேன், அதே பொருளை நான் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல, அதாவது சாரி தேர்ட் குவாட்ரண்ட்ல வைக்கிறேன்னா, அப்ப கிடைக்கிறது வந்து எனக்கு என்னது, அப்ப கிடைக்கிறது வந்து எனக்கு தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இன்னும் டீப்பா நம்ம அடுத்ததுல பார்ப்போம், காட்டுறேன். ஓகேவா? இங்கேயே சொல்லிடுறோம். இந்த இடத்துல வச்சேன்னா அது பேரு தேர்ட் ஆங்கிள். நான் பார்க்குற பொருளை இங்க வச்சா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், 3வது குவாட்ரண்ட்ல வச்சா அது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ எதுக்காக பேசிக்கா இது வரும்னா, இப்போ நான் இங்க ஒரு பொருளை வைக்கிறேன்னா அதை மேலேருந்து பார்த்தா நான் எங்க வரைவேன், ஹரிசாண்டல் பிளேன்ல வரைவேன். இந்த சைட்ல இருந்து பார்த்தா அது எங்க வரைவேன், வெர்டிக்கல் பிளேன்ல வரைவேன். ஸோ ஆனா அதுவே நான் இங்க பாத்தீங்கன்னா டாப் வியூ நான் எங்க வந்துடும், இங்க உள்ள பொருளை பார்த்தேன்னா இங்கேயே வரைஞ்சிடலாம் நான்.
இங்க உள்ள பொருளை பார்க்கணும்னா இந்த இடத்துல வரைஞ்சிடலாம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் வருது. எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் படத்தை எடுத்துக்கிறேன், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்லையும் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்லையும் போட்டு காமிக்க போறேன். எப்படி இதை செங்கு தோற்றத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போறோம்ங்கிறது. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல போடுறீங்கன்னா அது எங்க வைக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அந்த படத்தை கொண்டாந்து இந்த படத்தை வந்து அப்படியே நான் என்ன பண்றேன், இந்த படத்தை நான் என்ன பண்றேன் அப்படியே கொண்டாந்து இந்த படத்தை அப்படியே கொண்டாந்து இங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வச்சிடுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வைக்கிறப்ப எப்பயுமே என்ன சொல்லிடுவாங்க, ஃப்ரண்ட் வியூ எதுன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூ. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃப்ரண்ட் வியூ இந்த படத்தை அப்படியே கொண்டாந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வச்சிடுறேன். வச்சுட்டு ஃப்ரண்ட் வியூவை நான் அப்படியே என்ன பண்ணிடுறேன், அப்சர்வர் எப்பயுமே இந்த சைட்லேருந்து அப்சர்வர் நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு இந்த படம் எப்படி இங்கே இந்த இந்த பிளேன்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும், வெர்டிகல் பிளேன். இங்கேருந்து பார்த்தா எங்கே போய் முடியும், இந்த வெர்டிகல் பிளேன்ல தெரியும். ஸோ அந்த பிளேன்ல ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூ இருக்குல்ல, இந்த சைடு வியூ, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வியூ. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தா எனக்கு இங்கே என்ன தெரியும், அது வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதே தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தை அப்படியே கொண்டாந்து எங்க வைக்கணும்னா இங்க தேர்ட் குவாட்ரண்ட்ல வைக்கணும். ஓகேவா? இப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல வச்ச பிறகு என்ன பண்ணணும், இதோட இதோட அப்சர்வர் எங்க இருப்பாரு, படத்தை மட்டும் தான் மாத்துறீங்க. இங்க 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 வச்ச படத்தை இப்ப எங்க கொண்டு போறீங்கன்னா இங்க கொண்டு வரீங்க. ஆனா ஆள் எங்க இருப்பாரு, இதே இடத்துல தான் இருப்பாரு. இப்ப ஆள் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்த படத்தை இங்கேருந்து பாக்குறப்ப இந்த படம் இங்க இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதை கிளியரா சொல்லணும்னா இது இங்க வந்துடும். இப்ப இந்த சைட்ல இருந்து அப்சர்வர் பாக்குறப்ப இந்த இந்த இங்க ப்ரொஜெக்ட் ஆன படம் வந்து எங்க வரும்னா இங்க வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இங்க ப்ரொஜெக்ட் ஆன படம் வந்து எங்க வந்துடும்னா இந்த சைடு ஒரு பிளேன், இமேஜினரியா ஒரு பிளேன் இருக்கும், அந்த இடத்துல வந்து இங்க இந்த பிளேன் வந்து உட்காரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்கும் தேர்ட் ஆங்கிளுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல இது வந்து தளம், இதுக்கு பேர் வந்து தளம். இது வந்து பொருள், ஆப்ஜெக்ட் பொருள். இது வந்து பாக்குறவன். இப்படிதான் இப்படி இப்படி வச்சீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். எப்படின்னா கிளியரா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வர் இருக்காரு, பொருள் இருக்கு, தளம் பின்னாடி இருக்கு, ரைட்டா? ஓகேவா? கிளியரா இருக்கா? தளம் இருக்கு, பார்க்கிறவர் இருக்காரு, ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு பிறகு தளம் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதே தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு பிறகு பிளேன் ஆஃப், அதாவது அப்சர்வர் இருக்காரு, பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தளம் வந்துருது, அதுக்கு பிறகுதான் ஆப்ஜெக்ட் வருது. இன்னும் கிளியரா பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும். என்னன்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வர் இருக்காரு, பொருள் வந்து உள்ளாரதான் இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன வந்துருது, எனக்கு இந்த தளம் வந்துருது, இது வந்து ஒரு இமேஜினரி தளம். இந்த தளத்தை தாண்டி தான் உள்ளாரதான் பொருள் இருக்கு எனக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்கும் தேர்ட் ஆங்கிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து டிபிக்கலா ஒரு இது மூலியமா ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஸோ முதல் மற்றும் மூன்றாம் கோண வீழல் தோற்றம் ஒப்பீடு. இந்த எக்ஸாம்பிள் இந்த இதை பாத்தீங்கன்னா பொருளின் முதல் கால் பகுதியில் உள்ளதாக கருதப்படுகிறது. அந்த பொருள் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இங்க வந்து மூணாவது குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். மேல் தோற்றம் முன் தோற்றத்தின் கீழ் வரையப்படுகிறது. ஸோ ஒன்னாவது குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால டாப் வியூ, அதாவது மேல் தோற்றம் வந்து இங்கேருந்து பாக்குறப்ப எங்க வரைவீங்க நீங்க, இதுதான் பிளேனாவே வரைஞ்சுக்கிறேன் நான். ஸோ இந்த தோற்றம் மேல இருந்து பாக்குறப்ப எங்க வரைவீங்க, கீழே வரைவீங்க. ஸோ அதான் மேல் தோற்றம் முன் தோற்றத்திற்கு கீழ் வரையப்படுகிறது. ஸோ அப்ப இது வந்து இதை வரைகிறப்ப எப்படிங்கிறது நான் காட்டுறேன். பட் டைம் பீயிங் இந்த அப்சர்வேஷன் மட்டும் புரிச்சுக்கோங்க. மேல் தோற்றம் முன் தோற்றத்திற்கு கீழ் வரையப்படுகிறது. அதே மாதிரி இங்க மேல் தோற்றத்தின் முன்
மேல்புறத்தில் வரையப்படுகிறது. எப்படின்னா நான் சொல்றேன் இருங்க. அதுக்கு பிறகு வலப்பக்க தோற்றம் முன்பக்க தோற்றத்தின் இடப்பக்கமும் இடப்பக்க தோற்றம் முன்பக்க தோற்றத்தின் வலப்பக்கமும் வரையப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பொருளின் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருவீங்க. ஃப்ரண்ட் வியூ ஓகேவா? ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருவீங்க. டாப் வியூ அதாவது இங்க வரைவீங்க ஃப்ரண்ட் வியூ, கரெக்டா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுவும் ஒரு 2 டைமென்ஷனல் இமேஜ். ஆனால் ஒரு பேப்பர் வந்து என்ன சிங்கிள் டைமென்ஷனல். அதனால என்ன பண்ணிடுவீங்க, இந்த பிளேனை அப்படியே இங்க கீழே கொண்டு வந்துடுவீங்க. ஸோ என்ன ஆயிடும்னா டாப் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூக்கு கீழே அப்படியே வந்துடும். ஓகேவா? இது வந்து டாப் வியூ. ஓகேவா? இப்ப லெஃப்ட் சைடு வியூ எங்க இருக்கும்னா ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் சைட்லயும் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதே தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா, ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்கும், டாப் வியூ இங்க அதாவது எப்படின்னா இந்த குவாட்ரண்ட்ல இருக்கிறப்ப ஃப்ரண்ட் வியூ வந்து எங்க வரைவீங்கன்னா இங்க வரைஞ்சிருவீங்க ஃப்ரண்ட் வியூவை. டாப் வியூ எங்க இருக்கும்னா இந்த இமேஜினரியா அப்படியே ஃபோல்டு வந்து கீழே ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ மேலே ஃபோல்ட் பண்ணி மேலே வந்துடும் டாப் வியூ. ஸோ டாப் வியூ மேலேயும் லெஃப்ட் ஹேண்டு இங்கேயும், சாரி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மொத்தம் 4 இது வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூ, இது லெஃப்ட் சைடு வியூ, இது ரைட் சைடு வியூ. இதை தான் சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடு வியூ லெஃப்ட் சைட்லேயே இருக்கும், ரைட் சைடு வியூ ரைட் சைட்லேயே இருக்கும். இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், மூன்றாம் கோண வீழல் தோற்றம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்கும் தேர்ட் ஆங்கிளுக்கும் இதான் வித்தியாசம். வலப்பக்க தோற்றம் வந்து முன் தோற்றத்தின் வலப்பக்கத்திலே வந்துருச்சு. இடப்பக்க தோற்றம் முன் தோற்றத்தின் இடப்பக்கமே இருக்கும். ஸோ இதுதான் இந்த டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து என்னோட ஒரு எடுத்துக்காட்டு, நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த ஏ ஆர் சில டைம் எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. இதுதான் என்னன்னா ஃப்ரண்ட் வியூ. இந்த சைடு தான் அப்சர்வர் நிக்கிறாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் ஒரு மனுஷன் நிக்கிறான்னு கணக்கு. இந்த இடத்துல இருந்தா நீங்க பாக்குறீங்க. ஸோ அப்சர்வர் வந்து இந்த சைடு தான் இருப்பாரு. ஸோ ஏ ஆர் எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க, வேற எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பி சி டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ இந்த சைட்ல இருந்து நான் பாக்குறேன், இந்த சைட்ல இருந்து நான் பாக்குறேன், கிடைக்கிறது எனக்கு என்ன வியூ, ஃப்ரண்ட் வியூ. இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப எனக்கு எந்த போர்ஷன் மட்டும் தெரியும், இந்த சைட்ல இருந்து பார்த்தா எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் தெரியும். ரைட்டா? இந்த போர்ஷன் மட்டும் தான் தெரியும். ஸோ அதை தான் நான் இந்த போர்ஷன் மட்டும் இங்கே வரைஞ்சிருக்கேன் இப்போதைக்கு. ரைட்டா? இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப ஃப்ரண்ட் வியூல எனக்கு இது மட்டும் தான் தெரியுது. ஸோ இது வந்து என்னோட ஃப்ரண்ட் வியூ. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், மேல இருந்து பாக்குறேன். மேலனா இந்த சைட்ல இருந்து பாக்குறேன், டாப் வியூல இருந்து பாக்குறேன். மேல இருந்து பாக்குறப்ப எனக்கு எது எதுலாம் தெரியும்னா, இந்த ஒரு ரெக்டாங்கிள் தெரியும், அதே மாதிரி இந்த ஒரு ரெக்டாங்கிள் தெரியும். ரைட்டா? ஸோ அந்த 2 ரெக்டாங்கிள் அந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இந்த இது அப்படியே கீழே இழுத்து விட்டீங்கன்னா ஒரு டாட்டர் லைன் போட்டீங்கன்னா தெரியும். எப்பயுமே ஃப்ரண்ட் வியூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டாட்டர் லைன் போட்டுருணும். ஓகேவா? ஸோ இந்த டாட்டர் லைனை பொறுத்து மேல் வியூ எது வரைக்கும் கிடைக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு ரெக்டாங்கிளும் அப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள ஒரு பெரிய ரெக்டாங்கிளும் கிடைக்கும். இது வந்து என்னோட டாப் வியூ. இதுக்கு அடுத்தது லெஃப்ட் சைட்ல இருந்து, அதாவது சி இந்த சைட்ல இருந்து பாக்குறேன். சி சைட்ல இருந்து பாக்குறப்ப எனக்கு எங்க ப்ரொஜெக்ட் ஆகும், அந்த சைடு தான் ப்ரொஜெக்ட் ஆகும். அப்ப எது தெரியும் எனக்கு, இந்த ரெக்டாங்கிளும் இந்த ரெக்டாங்கிளும் தெரியும். ரைட்டா? ஸோ ஒரு சின்ன ரெக்டாங்கிள், இந்த அவ்வளவுதான். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த ரெக்டாங்கிளும் தெரியும். ரைட்டா? அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப எனக்கு என்ன மட்டும் தான் தெரியும், ஒரே ஒரு பெரிய ரெக்டாங்கிளா தெரியும். ஏன்னா இது ஃபுல்லா ஒரே ஒரு பெரிய ரெக்டாங்கிளா தெரியும் அப்படியே. ஸோ ஒரு பெரிய ரெக்டாங்கிளா தெரியும். ஆனா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உள்ளார ஒரு ஒரு இது மறைஞ்சு இருக்குன்னா, பின்னாடி வந்து இந்த ஒரு கோடு இருக்குல்ல, இந்த கோடு வந்து மறைஞ்சு கிடக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கோடு வந்து உள்ளார இருக்கு, ஆனா அந்த சைட்ல இருந்து நமக்கு தெரியாது.
அது எதுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இந்த 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 படத்தை ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இழுத்து விட்டீங்கன்னா இந்த ஒரு கோடு இருக்குன்னு தெரியும். ஆனா பின்னாடியில இருந்து பாக்குறப்ப எனக்கு அந்த கோடு தெரியாது. ஸோ நான் ஒரு டாட்டட் லைன்ல அந்த கோடை ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு வியூ, இது வந்து ரைட் சைடு வியூ. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதே இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து அப்படியே நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம் வேணாம், அப்படியே வரைஞ்சிடலாம் பண்ணுவேன். ரைட்டா? இது வந்து ஃப்ரண்ட் வியூ. லெஃப்ட் சைடு வியூ லெஃப்ட் சைட்லேயே தான் வரும். இது எல்எஸ்வி லெஃப்ட் சைடு வியூ, இது ரைட் சைடு வியூ, இது டாப் வியூ. ஸோ அவ்வளோதான். இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் எதுக்கு ரெண்டு ப்ரொஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா, யூரோப்பியன் சைடு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ங்கிறது. இது வந்து அமெரிக்கா அந்த சைடில் உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ், அங்கெல்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் முதல் கோணம், மூன்றாம் கோணம் எதுக்காக தேவையில்லாமனா இங்க உள்ளவங்கலாம் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. யூரோப்பியன், ஈவன் இந்தியாவில் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவை வந்து முதல் கோணம் மட்டும்தான், மூன்றாம் கோணம் நமக்கு தேவை கிடையாது. பட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன், முதல் கோணம் மட்டும்தான் தேவை. ரைட்டா? அதே தான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இது வந்து முதல் கோணம், இதுல வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தூக்கி என்னோட இமேஜை வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, பாட்டம் வியூ வந்து மேலையும் டாப் வியூ வந்து கீழையும், பேக் வியூ பேக் வியூ வந்து இந்த சைடும் ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த சைடும், பாட்டம் வியூ மேல இங்கேருந்து இப்ப கீழேந்து பாக்குறப்ப பாட்டம் வியூ இங்க, மேலேந்து பாக்குறப்ப டாப் வியூ இங்க, இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப ஃப்ரண்ட் வியூ இங்க, இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப பேக் வியூ இங்க, இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ இங்க, இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப ரைட் ஹேண்ட் சைடு வியூ இங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் முதல் கோணம் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ, பாட்டம் வியூ மேல இருக்கு. ஸோ பாட்டம் வியூ மேல இந்த பிளேனை வந்து அப்படியே, இந்த பிளேன் இருக்குல்ல, இது அப்படியே அதாவது ஒரே பேப்பர்ல வரைகிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே இப்படி நேராக்கிக்கிறேன். ஸோ பாட்டம் வியூ மேல, இந்த டாப் வியூவையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே கீழே நேராக்கிக்கிறேன். ஸோ டாப் வியூ கீழே வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இந்த பேப்பரையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு மடக்கிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூவா, அந்த அதாவது ஒரு பேப்பர் மடிச்சு இருக்கு, அந்த பேப்பரை நான் என்ன பண்றேன், விரிச்சுக்கிறேன். நேரா விரிச்சா எப்படி இருக்குமோ அதை தான் அது. ரைட் ஹேண்ட் சைடு வியூ இங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ இங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூக்கு தாண்டி பேக் வியூ இந்த இடத்துல வந்துடும், இந்த இடத்துல வந்துடும் எனக்கு. ஸோ இதுதான் வந்து முதல் கோணம். இதே மூன்றாம் கோணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழ் குவாட்ரண்ட்ல இருக்கும், மூணாவது குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ, தளம் வந்து இன்பிட்வீன்ல வருதுனால தளத்தை தாண்டி தான் பொருள் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் நான் இங்கே வரைஞ்சிடுவேன். பேக் வியூ பேக்கில் தான் இருக்கும், டாப் வியூ டாப்பில் தான் இருக்கும், பாட்டம் வியூ பாட்டமில் தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு வியூ ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவை வச்சு தான் நம்ம பேப்பரை விரிப்போம். ஸோ ஃப்ரண்ட் வியூவை வச்சுக்கிறேன் நான். இப்போ பாட்டம் வியூவை நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடும், விரிக்கிறேன். பேப்பரை விரிச்சா பாட்டம் வியூ கீழே வந்துடும். டாப் வியூவை இந்த பேப்பரை நான் என்ன பண்றேன், அப்படியே இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ டாப் வியூ இங்கே விரிஞ்சிடுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ மட்டும் தனியாகவும் ரைட் ஹேண்ட் சைடு வியூ ரைட் சைட்லையும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ரைட் ஹேண்ட் சைடு வியூவில் உள்ள அந்த இந்த சைடு பேப்பரை அப்படியே நான் இந்த சைடு கொண்டு வரேன். எங்கே வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் சைடில் வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் சைடில் வந்துடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், முதல் கோணம் மற்றும் மூன்றாம் கோணத்துக்கான டிஃப்ரென்ஸ். ரைட்டா? ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் வேணா போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ல வந்து இதுதான் என்னோட பொருள். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்கே ஆள் எங்க இருக்காரு, எப்பயுமே ஏ ஆர் எக்ஸ் கொடுக்கறது தான் அப்சர்வர். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ஆள் இருக்கான், இந்த இடத்துல அப்சர்வர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இது நம்ம என்ன இனிமே நம்ம என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது முதல் கோணம் தோற்றம். முதல் கோண தோற்றம். ரைட்டா? ஸோ இதை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்,
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்குறப்ப எனக்கு இது மட்டும் தான் தெரியும். ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்குறப்ப எனக்கு இது மட்டும் தான் தெரியும். ரைட்டா? வேற எதுவுமே தெரியாது. இது எக்ஸாக்ட் இப்போ நான் அளவு இல்லாமல் போடுறேன். பட் எக்ஸாம்பிள் வந்து இந்த இது இது எவ்வளோ அளவு, இந்த டி சைடு இது எவ்வளோ அளவு, இது எவ்வளோ அளவு, இது எவ்வளோ அளவு, இது எவ்வளோ அளவு, இது இது எல்லாத்தோட அளவும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ங்கிறதுனால எந்த அளவும் போடாமல் போடுறோம். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ போட போகிறேன். என்ன மட்டும் தான் தெரியும், இந்த 9ன்னு இருக்க இந்த எல்லோவால் ஷேட் பண்ணியிருக்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கோடு, ரைட்டா? கீழே ஒரு பெரிய கோடு, ரைட்டா? இங்கே ஒரு கோடு, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ரைட்டா? ஸோ நான் ஜஸ்ட் ஷேட் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே உள்ள 9 இந்த ஷேடட் பார்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். இது வந்து என்னோட ஃப்ரண்ட் வியூ. ரைட்டா? ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நான் டாப் வியூ பார்க்கணும். மேலேருந்து பார்க்குறேன் டாப் வியூ. மேலேருந்து பார்க்குறப்ப எனக்கு எது தெரியும், இது ஒரு ரெக்டாங்கிள் ஆகும். இப்போ இந்த ஸ்லோப் வந்து எனக்கு இன்னொரு ஒரு ரெக்டாங்கிளா தான் தெரியும் ஸ்லோப். அது எப்படி தெரியும்னா, ஸோ என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ண போறேன், இதை போட்டுட்டு என்ன பண்ணிடணும்னா அடுத்து இந்த லைன்ஸ் எல்லாம் டாட்டர் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டாட்டர் லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அடுத்த படம் இது வந்து ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. அடுத்து டாப் வியூ நான் கீழே வரைய போறேன் இங்க இடத்துல. ஆனா டாப் வியூக்கும் ஃப்ரண்ட் வியூக்கும் ஒரு கேப் வேணும்ல, கண்டினியூஸா பக்கத்துல போட்டக்கூடாதுல. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரைகிறேன். அந்த ஸ்பேஸ் எவ்வளோங்கிறது பின்னாடி சொல்றேன். ஒரு ஸ்பேஸ் விட்டு வரைகிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த இந்த ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். இந்த 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 ரெக்டாங்கிள் கிடைக்கும். ரைட்டா? இது ஒரு ரெக்டாங்கிள். அடுத்து இந்த ஸ்லோப் இருக்குல்ல, இந்த ஸ்லோப் வந்து இன்னொரு ரெக்டாங்கிளா கிடைக்கும். அந்த சைஸ் எவ்வளவு இருக்கும்னா, இந்த இந்த சைஸ் இருக்குல்ல, இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும்னா இங்கேருந்து இங்கே உள்ளதுதான். ஸோ அதே அளவு தான் அந்த ரெக்டாங்கிளும் இருக்க போகுது. அதனால என்ன பண்ணிடுறேன், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து என்னோட டாப் வியூ. ரைட்டா? இப்ப அடுத்தது என்ன பண்ண போறேன், இந்த சைட்ல இருந்து பார்க்க போறேன். இந்த சைட்ல இருந்துன்னா ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ முடிஞ்சிருச்சு. இப்ப ரைட் சைடு வியூ பார்க்க போறேன். ரைட் சைடு வியூ, இந்த ரைட் சைட்ல இருந்து பார்க்க போறேன். ரைட் சைட்ல இருந்து பார்க்குறப்ப எனக்கு என்ன தெரியும்னா, இதுவும் இது ஒரு ரெக்டாங்கிளாவும், அகெயின் இந்த ஸ்லோப் வந்து ஒரு சின்ன ரெக்டாங்கிளா எனக்கு தெரியும். ரைட்டா? ஸோ அதை எப்படி போட போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ரெக்டாங்கிள், அதுக்கு முன்னாடி இந்த லைனை வந்து டாட்டட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். இந்த ஃப்ரண்ட் வியூல இருந்து வருதுல, இது ஒன்று, ஸோ இதை வந்து ஒரு டாட்டர் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடும் ஒரு டாட்டர் லைன் போட்டுறோம் அப்படியே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் இந்த 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 இது ஒரு சின்ன ரெக்டாங்கிளா கிடைக்கும். ரைட்டா? அப்ப என்ன பண்றேன், ஸோ இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப இது ஒரு சின்ன ரெக்டாங்கிளா எனக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சின்ன ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்லோப் இருக்குல்ல, இந்த ஸ்லோப் வந்து பெரிய ரெக்டாங்கிளா கிடைக்கும். அந்த ரெக்டாங்கிள் சைஸ் எவ்வளவு இருக்கும்னா இந்த கேப் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ரண்ட் வியூ போட்டிருக்கோம். ஸோ இதே அளவுக்கு எனக்கு இன்னொன்று கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இது ஃபர்ஸ்ட் இந்த சின்ன ரெக்டாங்கிள் வந்து இந்த ரெக்டாங்கிள், ஸோ இந்த பெரிய ரெக்டாங்கிள் வந்து இந்த ரெக்டாங்கிள், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இது இது என்ன வியூ? இது வந்து லெஃப்ட் சைடு வியூ. லெஃப்ட் சைடு வியூவை நான் எங்க, சாரி ரைட் சைடு வியூ, ரைட் சாரி இந்த ரைட் சைட்ல இருந்து நான் பாக்குறேன், இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப ரைட் சைடு வியூ. ரைட் சைடு வியூ நான் எங்க போட்டிருக்கேன்? லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட் சைடுல போட்டிருக்கேன். இது வந்து தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதே அடுத்த ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் எங்கேருந்து பாத்தீங்கன்னா இந்த டி சைட்ல இருந்து பாக்குறேன். டி சைட்ல இருந்து பாக்குறப்ப எனக்கு என்ன தெரியும்னா, இதுக்கு பின்னாடி உள்ள இமேஜினரி ஒரு ரெக்டாங்கிள், இப்படி ஒரு ரெக்டாங்கிள் எனக்கு ஒன்று பின்னாடி கிடைக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் மட்டும்தான் தெரியும். அந்த ரெக்டாங்கிள் எவ்வளோ பெருசுனா இந்த சைஸுக்கு அப்படியே கிடைக்கும் எனக்கு. இந்த டியூரேஷன் இருக்குல்ல, இதுக்கு எனக்கு ஒரு அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும், அவ்வளோதான். ரெக்டாங்கிள் தவிர எனக்கு வேற எதுவுமே கிடைக்காது. இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப ஒரே ஒரு ரெக்டாங்கிளா தெரியும். ஆனா உள்ளார எனக்கு இன்னும் என்ன ஒரு கிடைக்குதுன்னா, இந்த இடத்துல ஒரு டாட்டட் லைன், ஆனா உள்ளார ஒரு பெண்ட் இருக்கு. அந்த பெண்டை எது குறிக்குதுன்னா, இந்த டாட்டட் லைன் வந்து உள்ளார ஒரு பெண்ட் இருக்குங்கிறது குறிக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த லைனை வந்து ஒரு டாட்டட் லைனா அப்படியே காட்டிடணும். ஸோ இது என்ன வியூ நமக்கு? இப்போ இது வந்து லெஃப்ட் சைடு வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வியூ நடுவுலையும், டாப் வியூ கீழையும், லெஃப்ட் சைடு வியூ ரைட் சைட்லையும், ரைட் சைடு வியூ லெஃப்ட் சைட்லையும் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.